தீபாவளி மறுநாள் நோம்புக்காக அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க வந்து அப்பா வந்து கடையில நோம்பு பொருள்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க. நோம்பு கயிறு, மஞ்சள், குங்குமம், வெத்தல பாக்கு, வாழைப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க. அது கூட்டம் அதிகம் வருமானனால நான் ஹெல்ப் பண்ணுறதுக்காக நானும் எங்க ஹஸ்பண்டும் அங்க போயிருந்தோம். அன்னைக்கு மறுநாள் சும்மா வெறும் கை வீசின்னு வரக்கூடாது. காசு குடுப்பாங்க. அப்புறம் ஃப்ரூட்ஸ் வீட்ல வாங்கி தருவாங்க. ஆனா, அப்பா அன்னைக்கு அதிரசம், முறுக்கு, ஓட்ட வடை எல்லாமே வந்து ரூ. 1000க்கு வந்து வாங்கி குடுத்து அனுப்பிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறம் அண்ணன் வீட்லேருந்து வருவாங்க. அண்ணனும், அண்ணியும். சரி இந்த வாட்டி அண்ணி வரல. 2 அண்ணனுங்க மட்டும் சேர்ந்து வந்தாங்க. அதிரசம் வந்து அப்பா ஃபர்ஸ்ட்டு குடுத்த முதல் தீபாவளி சீர்வரிசை அந்த அதிரசம் வந்து வேகவே இல்லங்க. நல்லா ரூ. 1000 குடுத்து வாங்குறோம். வேகவே இல்ல. சரியா அரைவேக்காடா இருந்துச்சு. கையில எத்தவோ புண்டு போச்சு. அதனால நான் அப்பா கிட்ட சொல்லியிருந்தேன். இது மாரி நல்லா வேலப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணி, என்ன பண்ணியிருக்காரு, கம்பு அதிரசம் செஞ்சிருக்காரு. அவங்க அம்மா செஞ்சு குடுத்துருக்காங்களாம். அது ஞாபகம் வந்து கம்பு அதிரசம் செஞ்சு குடுத்து அனுப்பிச்சிருந்தாரு. நாங்க சின்ன வயசுலலாம் இப்பதாங்க எல்லாமே கடையில வாங்கி சாப்பிட்றோம். அப்பலாம் வந்து 3 கிலோ அரிசி போட்டு நாங்க சின்ன வயசா இருக்க சொல்லல. எங்க வீட்ல 3 அண்ணனுங்க, நானு எல்லாரும் தட்டி குடுப்போம். ஃபுல்லா ஒரு புடவை ரேஷன் புடவைய ஃபுல்லா வீசி போட்டுட்டு, அது ஃபுல்லா தட்டி வைப்போம். எடுத்து அப்பா செஞ்சு சுட்டு தருவாங்க. இப்ப வந்து எல்லாருமே கடையில வாங்கி குடுத்துடுறாங்க. செய்ய முடியலன்னு காலம் போன போக்குல. ஆனா, இப்போ நான் நல்லா இல்லன்னு சொன்னதுக்காக, அப்பா வந்து இந்த கம்பு அதிரசத்த செஞ்சு குடுத்துருக்காங்க. அன்னைக்கு வந்து சண்டே வந்தாங்க. அண்ணன் தான் வந்தாங்க. சரி அன்னைக்கு சஷ்டின்றதுனால நான் எதையுமே பிரிச்சு பார்க்கல. யாருக்கும் குடுக்கவும் இல்ல. அதனால இன்னைக்கு தான் எல்லாருக்குமே பிரிச்சு குடுக்கலான்ட்டு கம்பு அதிரசத்த எடுத்து பிரிச்சு பார்த்தேன். அப்புறம் எல்லாருக்கும் பேக் பண்ண வேண்டியதெல்லாம் பேக் பண்ணியாச்சு. கம்பு அதிரசம் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்பவே டேஸ்ட்டா இருந்ததுங்க. எனக்காக அப்பா செஞ்சு குடுத்துருக்காரு. 75 வயசு ஆகுது. ரஜினி வயசு அப்பாக்கு. பாவம் கஷ்டப்பட்டு செஞ்சிருக்காரு. கம்பு அதிரசம் ரொம்பவே ஹெல்த்துக்கும் நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. அண்ணனுங்க எனக்கு எங்க வீட்டுக்காருக்கும் ட்ரெஸ்ஸு, பூ, பழம், ஸ்வீட் அப்பா செய்த அதிரசம்னு சொல்லி பலகாரம்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருந்தாங்க. இந்த மாரி உங்களுக்கும் தீபாவளி சீர் வந்திருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதிரசம்லாம் ஃப்ரெண்டுக்கு குடுத்தேன்ல, அதில ஒரு ஃப்ரெண்டு வந்து திரும்பவும் கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. நல்லா இருந்தது. ஏதோ டிஃப்ரெண்ட்டா இருக்கு இந்த அதிரசம் அப்படின்ட்டு. அப்புறம் தான் நாங்க சொன்னோம். அது கம்பு அதிரசம்னு சொல்லிட்டு. நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.